ஆகஸ்ட் 21ஆம் தேதி பிரம்மாண்டமான மாநாடு மதுரையில் நடக்கப் போகிறது. இந்த மாநாட்டில் திரு விஜய் அவர்கள் அறிவிக்க போகும் மிக முக்கியமான அறிவிப்பால் தமிழக அரசியல் ஒரு புதிய களம் உருவாக போகிறது. ஸோ விஜய் அவர்கள் என்ன ஒரு விஷயத்தை அறிவிக்க போகிறாங்க டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள், அதுக்கப்புறமா பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், அதுக்கப்புறமா ஆதவ் அர்ஜுன் எல்லாரும் எகைன் சொல்கிற விஷயம் என்னென்னா, ஆகஸ்ட் 21ஆம் தேதி மதுரை மாநாடு நடக்கப் போகிறது. இந்த மாநாட்டுக்கு அப்புறமா தமிழக அரசியல் காலமே பல மடங்கு மாறப்போகிறது. விஜய் அவர்களை பற்றி தான் முழு அரசியலும் இருக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்த மீண்டும் சொல்லிட்டு இருக்காங்க. நார்மலான ஒரு மாநாடு, சரி ஓகே, மாநாட்டில் 30 லட்சம் பேர் வருவாங்க, இது ஒரு கூட்டம், ஓகே அவ்வளோதான். இதனால எப்படி அரசியல் களம் மாறும் அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அதில் தான் ஒரு செம்ம சூப்பரான பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. இந்த மாநாட்டில் திரு விஜய் அவர்கள் வாக்குறுதிகளை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு என்னென்ன செய்வோம் அப்படிங்கிற வாக்குறுதிகள். ஏன்னா பொதுவாக மற்ற கட்சிகள் எலெக்ஷன் வருதுன்னா அது ஒரு 2 மாதம் 3 மாதம் முன்னாடி தான் வாக்குறுதிகளை அறிவிப்பாங்க. அந்த வாக்குறுதியை பேஸ் பண்ணி தான் பிரச்சாரம் நடத்தப்படும். ஆனால் இந்த டைம் விஜய் அவர்கள் ஒரு 8 மாதத்துக்கு முன்பே மதுரை மாநாட்டிலே வாக்குறுதிகள் அறிவிக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. அவர் அறிவிக்கப்படும் வாக்குறுதிகளை ரொம்ப முக்கியமான வாக்குறுதி தான் எலெக்ஷன் ரொம்ப அதிகமாக பேசப்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா திராவிட கட்சிகள் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மாற்று கட்சியாக தான் தமிழக வெற்றி கழகம் இருக்குது, வரப்போகிறது அப்படிங்கிற விஷயத்தை விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அதனால் வாக்குறுதிகள் அதிமுக திமுக கொடுத்த வாக்குறுதிகள் நமக்கு கொடுக்கக்கூடாது, ஸோ அதை விட கொஞ்சம் பெட்டராக கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதனால் அவர் எடுத்த முதல் ஸ்டெப் யாருக்குமே இலவசம் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் மக்களுக்கு இலவசமாக பொருட்கள் கொடுப்பது, திமுக ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு இலவசமாக பொருட்கள் கொடுப்பது, இது வழக்கமாக தான் இருந்து கொண்டு இருக்கிறது. மக்களுக்கு இலவசமாக கொடுத்து மக்களை ஏழைகள் ஆக்கி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தால் யாருக்குமே இலவசம் கிடையாது, இலவசம் பயணம் கிடையாது, இலவச பஸ்ஸு கிடையாது, இலவசமாக பள்ளி படிப்பு கிடையாது, இலவசமாக எதுவுமே கிடையாது. ஸோ இந்த ஒரு வாக்குறுதி நெகட்டிவான இம்பாக்ட் கிரியேட் பண்ணுமே அப்படிங்கிற தாட் இருக்கும். ஆனால் அதுதான் கிடையாது. இலவசமாக கொடுப்பதற்கு பதிலாக அவங்கள சம்பாதிக்க வைப்பதற்காக வேலை வாய்ப்புகள் அதிகப்படுத்துவோம். ஸோ பள்ளி மாணவர்கள் இலவசமாக போகிறதுக்கான காரணம் பெற்றோர்களிடம் எக்கனாமி கொஞ்சம் கம்மியாக இருக்கனால இலவசமாக பள்ளி மாணவர்கள் போகிறாங்க. பெற்றோர்களோட எக்கனாமியை இன்க்ரீஸ் பண்ணுவதற்கான வேலை வாய்ப்புகள் அதிகமாக உருவாக்கும். பெண்களுக்கு இலவச பயணங்கள் கொடுக்குறாங்க. அப்போனா பெண்கள் எக்கனாமிக்கில் வீக்காக இருக்காங்க, அவங்களுக்கு சுய தொழிலுக்கான வேலை வாய்ப்பை அதிகப்படுத்துவோம். இந்த மாதிரி இலவசம் எதுவுமே இல்லாமல் ஸோ மக்களை குரோத் பண்ணுவதற்கான ஏற்பாடுகளை, அதுக்கான திட்டங்களை நாங்கள் அறிவிப்போம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதிகள் திரு விஜய் அவர்கள் ரெடி பண்ணியிருக்காங்க. இலவசம் இல்லாத வாக்குறுதி. ஸோ இது வரைக்கும் எத்தனையோ அரசியல் கட்சிகள் வந்திருக்கு, அவங்களோட வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாமே இலவசம் அப்படிங்கிற விஷயம் தொடர்ந்து இருந்து கொண்டு தான் இருக்கு. இலவசத்தை வாங்கி மக்களும் பழகி போயிட்டாங்க. அந்த ஒரு இலவசம் இதுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் விஜய் அவர்கள் தெளிவாக இருக்காங்க. இந்த ஒரு வாக்குறுதி மக்களுக்கு பாசிட்டிவான இம்பாக்டாக போகும் வாய்ப்புகள் இருக்குது, நெகட்டிவான இம்பாக்டாக போகும் வாய்ப்புகள் இருக்குது. மக்கள் இது எப்படி புரிந்து கொள்ள போகிறார்கள், தமிழக வெற்றி கழகம் இது எப்படி மக்கள் கிட்ட புரிய வைக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன், இந்த ஒரு வாக்குறுதி தமிழக வெற்றி கழகத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான இம்பாக்ட் கிரியேட் பண்ணும், உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஆகஸ்ட் 21ஆம் தேதி பிரம்மாண்டமான மாநாடு மதுரையில் நடக்கப் போகிறது. இந்த மாநாட்டில் திரு விஜய் அவர்கள் அறிவிக்க போகும் மிக முக்கியமான அறிவிப்பால் தமிழக அரசியல் ஒரு புதிய களம் உருவாக போகிறது. ஸோ விஜய் அவர்கள் என்ன ஒரு விஷயத்தை அறிவிக்க போகிறாங்க டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள், அதுக்கப்புறமா பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், அதுக்கப்புறமா ஆதவ் அர்ஜுன் எல்லாரும் எகைன் சொல்ற விஷயம் என்னன்னா, ஆகஸ்ட் 21ஆம் தேதி மதுரை மாநாடு நடக்கப் போகிறது. இந்த மாநாட்டுக்கு அப்புறமா தமிழக அரசியல் காலமே பல மடங்கு மாறப்போகிறது. விஜய் அவர்களை பற்றி தான் முழு அரசியலும் இருக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்த மீண்டும் சொல்லிட்டு இருக்காங்க. நார்மலான ஒரு மாநாடு, சரி ஓகே, மாநாட்டில் 30 லட்சம் பேர் வருவாங்க, இது ஒரு கூட்டம், ஓகே அவ்வளோதான். இதனால எப்படி அரசியல் களம் மாறும் அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அதில் தான் ஒரு செம்ம சூப்பரான பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியை
வந்து இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. இந்த மாநாட்டில் வந்து திரு விஜய் அவர்கள் வாக்குறுதிகளை வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு என்னென்ன செய்வோம் அப்படிங்கிற வாக்குறுதிகள். ஏன்னா வந்து பொதுவாக வந்து மற்ற கட்சிகள் வந்து எலெக்ஷன் வருதுன்னா அது ஒரு 2 மாதம் 3 மாதம் முன்னாடி தான் வந்து வாக்குறுதிகளை அறிவிப்பாங்க. அந்த வாக்குறுதியை பேஸ் பண்ணி தான் வந்து பிரச்சாரம் வந்து நடத்தப்படும். ஆனால் வந்து இந்த டைம் வந்து விஜய் அவர்கள் ஒரு 8 மாதத்துக்கு முன்பே வந்து மதுரை மாநாட்டிலே வந்து வாக்குறுதிகள் வந்து அறிவிக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. அவர் அறிவிக்கப்படும் வாக்குறுதிகளை ரொம்ப ரொம்ப முக்கியமான வாக்குறுதி தான் வந்து எலெக்ஷன் ரொம்ப அதிகமாக வந்து பேசப்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா திராவிட கட்சிகள் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மாற்று கட்சியாக தான் வந்து தமிழக வெற்றி கழகம் இருக்குது வரப்போகிறது அப்படிங்கிற விஷயத்தை விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால் வாக்குறுதிகள் அதிமுக திமுக கொடுத்த வாக்குறுதிகள் நாம் கொடுக்கக்கூடாது, ஸோ அதை விட கொஞ்சம் பெட்டராக வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக வந்து இருக்காங்க. அதனால் அவர் எடுத்த முதல் ஸ்டெப் வந்து யாருக்குமே இலவசம் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப ரொம்ப தெளிவாக வந்து இருக்காங்க. அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் மக்களுக்கு வந்து இலவசமாக பொருட்கள் கொடுப்பது, திமுக ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு வந்து இலவசமாக பொருட்கள் கொடுப்பது இது வழக்கமாக தான் இருந்து கொண்டு இருக்கிறது. மக்களுக்கு இலவசமாக கொடுத்து மக்களை வந்து ஏழைகள் ஆக்கி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தால் யாருக்குமே இலவசம் கிடையாது, இலவசம் பயணம் கிடையாது, இலவச பஸ்ஸு கிடையாது, இலவசமாக பள்ளி படிப்பு கிடையாது, இலவசமாக எதுவுமே கிடையாது. ஸோ இந்த ஒரு வாக்குறுதி நெகட்டிவான இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணுமே அப்படிங்கிற தாட் வந்து இருக்கும். ஆனால் அதுதான் கிடையாது. இலவசமாக கொடுப்பதற்கு பதிலாக அவங்கள வந்து சம்பாதிக்க வைப்பதற்காக வேலை வாய்ப்புகள் அதிகப்படுத்துவோம். ஸோ வந்து பள்ளி மாணவர்கள் வந்து இலவசமாக போகிறதுக்கான காரணம் வந்து பெற்றோர்களிடம் வந்து எக்கனாமி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கனால இலவசமாக பள்ளி மாணவர்கள் போகிறாங்க. பெற்றோர்களோட எக்கனாமியை இன்க்ரீஸ் பண்ணுவதற்கான வேலை வாய்ப்புகள் அதிகமாக உருவாக்கும். பெண்களுக்கு இலவச பயணங்கள் வந்து கொடுக்குறாங்க. அப்போனா வந்து பெண்கள் வந்து எக்கனாமிக்கில் வீக்காக வந்து இருக்காங்க, அவங்களுக்கு சுய தொழிலுக்கான வேலை வாய்ப்பை அதிகப்படுத்தும். இந்த மாதிரி வந்து இலவசம் எதுவுமே இல்லாமல் ஸோ வந்து மக்களை வந்து குரோத் பண்ணுவதற்கான ஏற்பாடுகளை அதுக்கான திட்டங்களை நாங்கள் அறிவிப்போம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதிகள் வந்து திரு விஜய் அவர்கள் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இலவசம் இல்லாத வாக்குறுதி. ஸோ இது வரைக்கும் எத்தனையோ அரசியல் கட்சிகள் வந்திருக்கு, அவங்களோட வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாமே இலவசம் அப்படிங்கிற விஷயம் வந்து தொடர்ந்து இருந்து கொண்டு தான் இருக்கு. இலவசத்தை வாங்கி வாங்கி மக்களும் வந்து பழகி போயிட்டாங்க. அந்த ஒரு இலவசம் வந்து இதுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் விஜய் அவர்கள் தெளிவாக வந்து இருக்காங்க. இந்த ஒரு வாக்குறுதி வந்து மக்களுக்கு வந்து பாசிட்டிவான இம்பாக்டாக போகும் வாய்ப்புகள் இருக்குது, நெகட்டிவான இம்பாக்டாக போகும் வாய்ப்புகள் இருக்குது. மக்கள் வந்து இது எப்படி புரிந்து கொள்ள போகிறார்கள், தமிழக வெற்றி கழகம் இது எப்படி வந்து மக்கள் கிட்ட வந்து புரிய வைக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன், இந்த ஒரு வாக்குறுதி வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணும், உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.